அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு இட்லி, ஒரு தோசை, ஒரு சப்பாத்தி இந்த மாதிரி எடுக்க சொல்லுவேன். இதுவும் இட்லி, தோசை எப்படி செய்ய சொல்லுவோம் அப்படின்னாக்கா, நார்மல் அரிசியில் பண்ணுறத விட இந்த கருப்பு கவுனி அரிசி, மாப்பிளை சம்பா இந்த மாதிரி சிறுதானியங்கள் இதில் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரியான அரிசிகளை கருப்பு கவுனி அரிசியை நல்லா ஊற வச்சு அது கூட உளுந்து சேர்த்து ஆட்டி அதை புளிக்க வச்சு அதில் செஞ்ச தோசை இட்லி செய்யும்போது நமக்கு லோ கிளைசிபிக் இண்டெக்ஸ் ஆகவும் ஆயிடுது. ஸோ அப்போ ஒரு இட்லி ஒரு தோசை எடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைச்சிருது. ஃபைபர் இருக்குது, நியூட்ரிஷன், மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, புரதம் இருக்குது, எல்லாமே எல்லாமே உடம்பு கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து கொஞ்சம் கண்டிப்பாக கிடைக்குது. ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது. இதே மாதிரியான 3 உங்களுக்கு பிடிச்ச பொருளை எடுத்துக்கோங்க. இதுதான் அதுதான்றது இல்லை. உங்களுக்கு பிடிச்ச புரதம் கறியாக இருந்தால் கறி எடுத்துக்கோங்க, பன்னீர் இருந்தால் பன்னீர் எடுத்துக்கோங்க, காய்கறி உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்குது, கீரை என்ன காய்கறி பிடிக்குது, அந்த மாதிரியான சரிவிகித உணவாக பயன்படுத்திக்க சொல்லுவேன் நான்.